ஆனந்தம் சீரியல்ல வந்து பாசிட்டிவா அர்ஜுன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணேன், நல்லவனா. அவ்வளவுதான் பண்ணேன். அதை வச்சு ஆனந்த விகடன்ல ராதா மேடம் வந்து டைரக்டர் குமரன் சார் கிட்ட, நம்ம சப்ஜெக்ட்ல பாசிட்டிவான ஹீரோ தானே, அந்த பையன் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான் பாசிட்டிவா, அவனை கூப்பிடுங்க அப்படின்னு. நான் போய் டைரக்டர் முன்னாடி உட்கார்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் குமரன் சார் என்கிட்ட சொன்னது, எனக்கு உங்களெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல போடணும்னு ஆசையே இல்லைங்க, எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், எனக்கு இது லைஃபுங்க. நான் வந்து மனசுல வந்து வேற ஒருத்தர் தான் வச்சிருந்தேன், ஆனா அவர் இப்போ திடீர்னு பண்ணலைங்கிறாரு, பிஸியா இருக்கேங்கிறாரு, சினிமா தான் பண்ணுங்கிறாரு. இப்போ ராதா மேடம் சொன்னாங்கிறதுக்காக உங்களை கூப்பிடுறேன், தயவுசெய்து கொஞ்சம் ஒழுங்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ், இல்லாட்டி என் லைஃபும் போயிடும், ரொம்ப கஷ்டம், நான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்திருக்கிறேன், என் லைஃப் போயிடும். இவ்வளோ நடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒருத்தங்க நம்மளை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ ஷூட்டிங்க்கு போகும்போது என்ன மூஞ்சி வச்சுட்டு போவோம்? அப்போது என்னென்னா 2 விஷயம் இதில் கன்வே ஆகுது. ஒன்று, அவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. 2வது விஷயம், நம்மளை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு ஃபியர் அந்த டைமில் இருந்துச்சு. அப்புறம் அந்த 1 வாரம் நடிக்கும்போது அந்த ஃபியர் போயிடுச்சு. அது டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பித்தோடனே அவரே வந்து சொன்னார், நான் எந்த நடிகனை போடணும்னு நினச்சினோ அவனை போட்டிருந்தா கூட எனக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்குமான்னு தெரியாது, நீங்கள் அப்படியே கேரக்டருக்குள்ளே உட்காந்துட்டீங்க, இதுக்கு மேலே நான் உங்களை எதுவுமே சொல்ல, நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டார்.